ஓர் எண்ணை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். ஓர் எண்ணா எந்த எண்ணம் தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். என்ன ஆன்சர் வருது? 236 வருது. சரிங்களா? ஒவ்வொரு எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப எக்ஸ் எழுதிங்க. மறுபடியும் அந்த எண்ணில் 18% அதிகரிக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு 18% இன்க்ரீஸ் பண்றாங்க. இப்போ பிளஸ் என்ன பண்றோம்? மொத்தமா 18% போட்டக்கூடாது. இந்த எண்ணோட 18%. சரிங்களா? அப்போ 18% ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்குது? 236. 236 எழுதிக்கிறீங்க. ஓகேங்களா? சரி. இப்போ எக்ஸ் பிளஸ் 18%னா 18 வகுத்தல் பர்சன்டேஜ்னா 100 எழுதிங்க. இன்ட்டு எக்ஸ் அப்படி எழுதிக்கிறீங்க. ஈக்குவல் டு 236. ஓகேங்களா? சரி. இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இது பெருக்கல் தான். 18x/100 அப்படிதான் மீனிங். இந்த 100 எடுத்து இங்க பெருக்குங்க. என்ன வரும்? 100 இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? 100x பிளஸ் இங்க என்ன வரும்? 18x. 18x 18x வகுத்தல் இந்த 100 இங்க பெருக்கிட்டீங்க. வகுத்தல் என்ன வரும்? 100 ஈக்குவல் டு 236. ஓகேங்களா? சரி. இப்போ 100xையும் 18xையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 118x வகுத்தல் 100ன்னு அது அந்த பக்கம் போயிருங்க. ஏற்கனவே 236 இருக்குது. இந்த வகுத்தல் 100 அந்த பக்கம் பிரச்சனை என்ன? பெருக்கல் 100,000. ஓகேங்களா? சரி. அப்ப எக்ஸ் மட்டும் இங்கே வச்சுங்க. 236 இன்ட்டு 100 வகுத்தல் என்ன வரும்? 118. ஓகேங்களா? சரி. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர். இதனால கேன்சல் பாருங்க. 2 118 236 கரெக்டாக வந்துச்சு. சரிங்களா? அப்போ 2 118 236. இப்போ 2 100 மட்டும் தான் இருக்குது. 2 100 பெருங்கன்னா என்ன வரும்? 200ன்னு வரும். சரிங்களா? அப்போ வந்து 200. ஓகேங்களா? சரிங்களா?